Hello friends, welcome to JSN Ari Works. இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்டெம் ஸ்டிட்ச் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்டெம் ஸ்டிட்ச் ரொம்ப அழகா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரெண்டு லைன் இல்ல, சிங்கிள் லைன்ல தான் இத பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு கோடு போட்டுருக்கோம். அந்த லைன்லே போடாம கொஞ்சமா தள்ளி ஒரு செயின் ஸ்டிட்ச் போடலாம். கொஞ்சம் பெருசா போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, செகண்ட் செயின் எங்க இருந்து எடுக்கணும்னு மார்க் பண்ணி காட்றேன். ஒரு பெரிய செயின் போட்டோல அதுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு அங்க இருந்து செகண்ட் செயின் ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு லாக் பண்ணுங்க. அகைன் ஒரு லாங் செயின் போடுங்க. கோட்டுக்கு மேலேயே போட வேணாம், கொஞ்சமா நகர்த்தி போடுங்க. ஒரு லாக் போடுங்க. அகைன் இப்போ எங்க போடணும்னா ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது பாருங்க நான் மார்க் பண்றேன். அங்க இருந்து செயின் ஸ்டார்ட் பண்ணனும். ஒரு செயின் போட்டுட்டு லாக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. லாக் பண்ணிக்கோங்க. அகைன் ஒரு லாங் செயின், லாக். அந்த லாங் செயினுக்கு நடுவுல இருந்து ஒரு செயின், ஒரு லாக். நம்ம கிளாஸ்ல ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ் போயிட்டு இருக்கு. வேணும்ன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்கிறேன். இந்த ஸ்டெம் ஸ்டிட்ச் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். கோட்ல இருந்து கொஞ்சமா நகர்த்தி ஒரு செயின், அந்த பெரிய லாங் செயின் போட்டதுல இருந்து ஹாஃப்ல இருந்து எடுத்து ஒரு செயின். இப்போ உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்க கோடு இருக்கு. கோட்டுக்கு மேலே செயின் போடாம நான் பாயிண்ட் வச்சிருக்க பாருங்க, புள்ளி நகர்த்தி. ஸோ கோட்டுக்கு மேலே போடக்கூடாது. கொஞ்சமா தள்ளி அந்த லாங் செயினை வந்து போடணும். போட்டுட்டு ஒரு லாக் போட்டுக்கோங்க. எவ்வளோ குட்டியாக லாக் போட முடியுமோ அவ்வளோ குட்டியாக லாக் போடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு பெரிய லாங் செயின்லேருந்து ஹாஃப்லேருந்து ஒரு செயின், அடுத்த செயின் ஸ்டார்ட் பண்ணணும். பார்த்தாலே ரொம்ப ஈஸியாகவே புரியும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். கிளாஸ் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு லிங்க்கும் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக எண்ணாட் போடும்போது ஆல்ரெடி இருக்கிற லாங் செயினுக்கு கொஞ்சமாக கீழே எண்ணாட் போட்டு முடிச்சிடுங்க. இந்த ஸ்டெம் ஸ்டிட்ச் ப்ளவுஸோட நெக் லைனில் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஜர்தோசி ஒர்க்கில் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஜர்தோசி கற்றுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இது பேசிக்ன்றதால த்ரெட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் திங் தான். ஃபஸ்ட்டு லாக் போட்டுக்கோங்க. நீங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு ஒர்க்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீடிலோட ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது கரெக்டாக தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெரிய செயின் போடுறோம். ஒரு லாக் போட்டு பெரிய செயினோட பாதியிலிருந்து அகைன் செகண்ட் செயின் கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள், செகண்ட் செயின் போடுறோம். இப்போ உங்களுக்கு அந்த கோடு மேலேயே போடலை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது சிங்கிள் ஜரி த்ரெட்ன்றதால உங்களுக்கு கிளியராக தெரியும். அகெயின் மேலே போயிட்டு ஒரு லாக் பண்ணிக்கோங்க. தேர்ட் செயின் போடுறோம். நம்மக்கிட்ட ஆரி மெட்டீரியல்ஸும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஆரி மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும்.
இந்த ஸ்டெம் ஸ்டிச் போடுறவங்க கோடில் மட்டும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்து அதுலேயும் போட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோட லென்த்து குறைக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.